பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ 4,54,000 கோடி என்பது டிஃபென்ஸ் மட்டும் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க சார். இது டிபிக்கலாக வந்து ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் ராஜதந்திரம் வாட் எவர் யூ கால். நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு இருக்கிற அந்த தருணத்திலே பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வேகமாக வீழ்ச்சி அடையதை பார்க்க முடியுது. மக்களுக்கு பட்ஜெட் மேலேயோ இல்லை அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இல்லாதது குறிக்குதா? பட்ஜெட் செட் இன் த தீம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், MSME, மிடில் கிளாஸ். This is a tone set for the next 5 years. எப்படி எடுத்துட்டு போனோம் இந்த இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி. They have a clear vision 2047. ஸோ சாதாரண மக்களுடைய கேள்வி நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அது என்னன்னா கார்பரேட் டாக்ஸ் தட் ஃபார் ஃபாரின் கம்பெனிஸ் நீங்க 40 to 35 குறைக்கிறீங்க, அது மாதிரி எங்களுக்கு நிறைய குறைக்கலாமே என்று கேட்கிறாங்க சார். பேசுகிறவர்களுக்கு வணக்கம். இன்று பாராளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது குறித்து பேசுறதுக்காக நம்முடன் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் துரைராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. சார் பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டாங்க. சாதாரண மக்களுக்கு மனசில் எழக்கூடிய கேள்விகளை உங்கள்கிட்ட இருந்து கேட்டு பதில் பெறணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ். ஸோ முதல் கேள்வி என்னன்னா சார், மிடில் கிளாஸ் மக்களுக்கு இதனால என்ன பயன், என்ன மிடில் கிளாஸ் மக்களுக்கு அரசாங்கம் கொடுக்கவிருக்கு, ஏதாச்சும் ரிலீஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க சார். ஆக்சுவலி ஒன் ஆஃப் த காமன் கன்சர்ன் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு ரேட் ஹஸ் பீன் இன்க்ரீசிங். இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5-10 வருஷமாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி ஆன் த ஹையர் சைட். எஸ்பெஷலி லாஸ்ட் 5 இயர்ஸில் இட் ஆக்சுவலி ஷார்ட் ஆஃப் லைக் எனிதிங் அந்த ஏறுமுகமாக போயிட்டுருக்கு. இப்போ கிட்டத்தட்ட இவங்க கஸ்டம்ஸ் டியூட்டி 15% இப்போ 6% கம்மி, பாதிக்கு கம்மி பண்ணுறாங்க. இது வந்து கண்டிப்பாக ரீட்டைல் ரேட்டில் இம்பேக்ட் இருக்கும். தெர் இஸ் ஆல்ரெடி ஸ்பெகுலேஷன். நான் பார்த்து இன்றைக்கே ரேட் கம்மியாகுதுன்னு, பட் ஐ டோன்ட் நோ, ஐ கான்ட் குவான்டிஃபை அஸ் டு ஹவு மச் இது கம்மி ஆகும்னு. டெஃபினட்டாக வந்து இது ஒரு காமனான கன்சர்ன். ஒரு மிடில் கிளாஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேமிச்சு வச்ச பைசா வந்து கோல்டு வந்து அன்றைக்கே வாங்கியிருக்கலாமே, இன்றைக்கி ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு, நான் இவ்வளோ சவரம் வாங்கணும்னு மனசில் வச்சுருந்தேன், அதில் என்னால் பாதி கூட வாங்க முடியல அப்படின்ற ஒரு இதெல்லாம் இருக்குது. ஐ திங்க் தட் இஸ் பிரின்சிபலி அட்ரஸிங் வித் திஸ் கமிட்மெண்ட் டு ரெடியூஸ் நியர்லி half the percentage ஆஃப் கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன். ஏன்னா கோல்டில் இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம ஊரில் தன்னிச்சையாக செல்ஃப் சஃபிஷியன்சி கிடையாது நமக்கு. நம்ம கோல்டு இம்போர்ட் பண்ணி தான் இங்கே இவ்வளோ ஜுவல்லரி ஆர்னமெண்ட்ஸ்லாம் பண்ணுறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அது ஒன் ஆஃப் த பாயிண்ட் தட் வி கேன் லுக் அட் இட். ஓகே. அதே மாதிரி காமனான யூசேஜ் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ். ஓகே. நீங்கள் மொபைல் இல்லாத வீட்டில் 5 பேர்னா 5 மொபைல் வச்சுருக்காங்க இன்றைக்கி இல்லையா? ஸோ மொபைல் ஃபோனு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுடைய மார்க்கெட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி செல்ஃப் சஃபிஷியன்ட். இன்றைக்கி என்ன கன்சூம் பண்ணுறாங்க, யார் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கேயே உற்பத்தி ஆகிற பொருட்கள் கிடையாது. ஸோ there are lot of dependency on imports, மொபைல் ஃபோனோ இல்லை மொபைல் ஃபோனோட அக்சசரிஸோ, அதுலேயும் கிட்டத்தட்ட ரிடக்ஷன் இன் கஸ்டம்ஸ் டியூட்டியை கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் டெஃபினட்டாக will have an impact. எல்லாருக்கும் ஒரு இது வந்து வித்தவுட் மொபைல் நவ் யூ கான்ட் ரியலி கனெக்ட் டு த வேர்ல்ட். சோஷியல் மீடியா எதாக இருந்தாலும் சரி இன்றைக்கி உங்கள் கையில் கொண்டு வரதுக்கு காரணமே அதுதான். ஸோ அந்த விதத்தில் வந்து தட் இஸ் ஆல்சோ சம்திங் ஐ எம் சீயிங். இந்த இன்கம் டேக்ஸ் லேப் பற்றி என்ன சார் சொல்ல விரும்புகிறேன்? இன்கம் டேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பழைய 2 ஸ்கீம் ஆப்ஷன், ஓல்டு நியூ ரெண்டுமே வச்சுருக்காங்க. இந்த நியூ ஸ்கீமில் வந்து அந்த ஸ்லாபை கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. முன்னே வந்து 3 லட்சம் வரையும் வரி கிடையாது, 3லேருந்து 6, 6லேருந்து 9, 9லேருந்து 12, 12லேருந்து 15 இது மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ஃபஸ்ட்டு 5% ஸ்லாபே எக்ஸ்டெண்டட் டில் 7 lakhs, 3 to 7, 7 to 10, 10 to 12, 12 to 15. அந்த அசைன் ரேட்ஸ் வந்து 5, 10, 15 மாறல. பட் ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இந்த 15 லட்சத்துக்குள்ளே ஒருத்தர் வருமானம் வாங்குறாருன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய் கிட்டத்தட்ட சேவ் ஆகும் டாக்ஸே. அது இதில் கண்டிப்பாக இருக்குது. இது மாத்திரம் சேவ் ஆகும், டாக்ஸே சேவ் ஆகும். ஓகே. பிகாஸ் ஆஃப் இந்த ஸ்லாப் ரேட் சேஞ்ச் பண்ணதுனால. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் கவனிக்க வேண்டியது வந்து இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் சொல்லுவாங்க. அது வந்து 50Kலேருந்து 75K மாறி இருக்கு. இதே ஒரு ஃபேமிலி பென்ஷனர், ஒரு விடோவர் அவருடைய கணவனுடைய பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 15,000 25,000 ரூபா மாறி இருக்கு. ஓகே. இது வந்து கவனிக்க வேண்டியது தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா NPS நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் வந்து ஒரு மேஜருக்கு தான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுன்ற சூழ்நிலை மாதிரி இப்போ புதுசாக வந்து NPSலேயே வாட்ஸ்அல்யான்னு ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. உங்கள் குழந்தைகள் பேரில் இப்போயே கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா யூஆர் அக்சஸிங் தட் ரேட் டுடே. மைனர் பேரில் நீங்கள் அது மாதிரி ஒரு PPF
இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்க முடியாது. என்பிஎஸ் வாட்ஸ்அலியான்ற புது ஸ்கீமில் நீங்கள் வாங்கலாம். யூ ஆர் எலிஜிபிள் கெட் தட் ஹையர் ரேட், அதாவது ஸ்டேபிள் ரேட். ஓகே 7-8% வந்து இன்னைக்கு தட் பீட்ஸ் யுவர் இன்ஃப்ளேஷன். இன்றைக்கி இன்ஃப்ளேஷன் கிட்டத்தட்ட 4 to 5% தான் இருக்குது. இந்த பட்ஜெட் சம்மரியில் பார்த்தா 4% தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அதை பீட் பண்ணி ஒரு 3-4% எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் என்பிஎஸ்எஸ் ஒன்று. ஓகே அதில் வந்து இட் ஓப்பன்ஸ் ஃபார் மைனர்ஸ் as well. அவங்க மேஜர் ஆகும்போது அது நார்மலாக ரெகுலரைஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் வந்து ஒரு இன்ஸ்டெட் ஆஃப் எனக்கு உள்ள சேவிங்ஸ் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கவங்க வந்து இதை டெஃபினட்டாக பயன்படுத்திக்கலாம். ஒரு முக்கியமான கன்சர்ன் என்ன வெளிப்படுத்தினாங்கன்னா சார், இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படிங்கிறது 10% 12% ஆக்கியிருக்காங்களே, இது ரியல் எஸ்டேட்டுக்கும் பொருந்தும் அப்படிங்கிற போது இது மிடில் கிளாஸ் அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்னு கேட்குறாங்க சார். இன்னும் இதில் ஃபைனல் பிரின்ஸ் வரணும். கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா 2 விதம் இருக்குது. வித் ஆர் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் 2 இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து பொதுவாக 10ன்றது 12 ஆகுன்றது வந்து பேசிக்லி வித்தவுட் இண்டெக்ஸேஷன் தான். வித் இண்டெக்ஸேஷனுடைய ரேட்டே 20%. வித் இண்டெக்ஸேஷனோட ரேட்டே 20%. வித்தவுட் தான் வந்து 10 இருந்தது. இப்போ வித்தவுட் இண்டெக்ஸேஷனில் 10ன்றது 12.5 ஆகியிருக்காங்க. ஸோ அது கொஷின் வந்து கரெக்டாக அதை அவங்களோட இன்டென்ட்டை புரிஞ்சுக்கிட்டு பார்க்கணும். அதே சமயத்தில் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா அது வந்து 15லேருந்து 20 ஆகிருக்கு. ஸோ டிப்பிக்கலாக வந்து யாருக்கு ஷார்ட் டேர்ம் கெயின் வரும்னா வாங்கி 1 வருஷத்துக்குள்ளே விற்கிறது, சமவ் இல்லை ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு, இவங்களுக்கு தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி அதிகரித்ததுனால ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங்கை குறைக்கலாம் அப்படிங்கிறது அதுதான் பண்ணுறாங்க. அதான் நோக்கம். அதுதான் கண்டிப்பாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூ கேன் ட்ரா பேரலல் வித் உங்கள் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் ரேட்லாம் ஏறி இருக்கு பாருங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இஸ் ஆன் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அதில் பண்ணிங்கன்னா எஸ்டிடி ரேட்டு ஜாஸ்தி ஆகுது. அது ஒரு டாக்ஸ். எஸ்டிடின்றது ஒரு வரி. நீங்கள் பங்குச்சந்தையில் உள்ள எந்த எஸ்டிடியை பார்த்தீங்கன்னா எஸ்டிடி ஆன் ஆப்ஷன்ஸ் 0.062லேருந்து 0.1 ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. எஸ்டிடி ஆன் ஃபியூச்சர்ஸ் 0.0125லேருந்து 0.02 ஆக உயர்த்தப்பட்டிருக்கு. ஆனால் இவ்வளோ மைன்யூட் சேஞ்சஸ் தான். இதான் என்ன வரும்? வால்யூமே தான் ஜாஸ்தி. ஓகே ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வால்யூம் இதுதான் ஜாஸ்தி இருக்கும். இதுதான் வந்து மார்க்கெட்டை ஒரு ஒரு திசையை நோக்கி கொண்டு போகும். நம்மள மாதிரி சாதாரண ஒரு பீப்புள் வாண்ட் பார்ட்டிசிபேட். நல்ல ஒரு ஹெச்என்ஐ ஆர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அவங்க தான் அதை இந்த மைன்யூட் சேஞ்சே ஒரு பெரிய சேஞ்சாக இருக்குங்கிறீங்க. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு திடீர்னு உள்ள வருவாங்க. தே த்ரோ ஃபியூ லேக் க்ரோஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன் வேரியஸ் திங்ஸ் and they wind up in 2-3 days time. அந்த மொமெண்டம் வந்து ப்ராப்ளி ஸ்டாக் மார்க்கெட் வில் நாட். ஏன்னா அந்த மீன் டைமில் திடீர்னு இவங்க வாங்குறப்ப எதோ ரீசனால் ஏறுன்னு சொல்லிட்டு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஹூ ஆர் இமோஷனலி வீக் காசு போடுவாங்க. ஒரு வாரத்தில் காசு திரும்பும்போது the money that they invested would drastically come down. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு கூட this STT increase would actually have an impact. Increase in limit of exemption of capital gains on financial assets to 1.25 lakh per year அப்படின்னு சொல்லி. ஆமாம், இது ஏற்கனவே ஒரு லட்சம் இருந்தது. கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்தாலும் முதல்ல ஒரு லட்சத்துக்கு வரி கிடையாது. அதுக்கு மேலே சம்பாதிச்சாதான் வரி. அதை வந்து இப்போ ஒரு 25,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்லாப். கார்பரேட் டாக்ஸ் ரேட் ஆன் ஃபாரின் கம்பெனிஸ் ரெடியூஸ்டு ஃப்ரம் 40% to 35%. ஸோ சாதாரண மக்களுடைய கேள்வி நிறைய சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது. அது என்னன்னா கார்பரேட் டாக்ஸ் தட் டூ ஃபார் ஃபாரின் கம்பெனிஸை நீங்கள் 35 to 40 to 35 குறைக்கிறீங்க, அது மாதிரி எங்களுக்கு நிறைய குறைக்கலாமே என்று கேட்குறாங்க சார். இல்லை, இது பார்த்தீங்கன்னா இப்போ தேவையானவங்க நிறைய இருக்குது. தேவைக்கான காசு வந்து கூடுமானம் மட்டும் உங்கள் கவர்மெண்ட் தன் கையிருப்புலேருந்து கொண்டு வருது. இதை தாண்டி யாரை கொண்டு வரோம் அப்படின்னா இங்கே உள்ள இன்வெஸ்டர்ஸ், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இது வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி கம்மிங் இன் டு இந்தியா. நிறைய வந்து இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த பொட்டன்ஷியல் மார்க்கெட். ஆல் த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆர் இன்வெஸ்டிங். அதில் சந்தேகமே கிடையாது. இப்போ இந்த மாதிரி அவங்களை என்கரேஜ் பண்ணுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கமிட் பண்ணியிருக்காங்க, இனோவேஷனில் கமிட் பண்ணியிருக்காங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸில் கமிட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்டென்சிவ் இனிஷியேட்டிவ். ஓகே, எந்த மூலியமாகவும் நீங்கள் காசு வந்தாலும் அதை என்கரேஜ் பண்ணணும். அந்த வகையில் தான் நான் அதை பார்க்குறேன். Foreign companies were coming here to invest on these areas would definitely encourage. நிறைய ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடிஞ்சது. ஆல்ரெடி கார்ப்பரேட் டாக்ஸை குறைச்சிருந்தாங்க, இப்போது ஃபாரின் கம்பெனிஸ்க்கும் குறைச்சிருக்காங்க. அப்படிங்கிற போது இது மூலமாக வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு ஹியூஜ் லாஸ், ஒரு ஹியூஜ் கட் டவுன் ஆகுது. இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே சாதாரண மக்கள் மேலே வரி போடுறாங்க என்று சொல்கிறாங்களே சார். இல்லை, இது லாஸே கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ நானாக
ஒரு கடன் வாங்கி 2021ஆம் ஆண்டே பாத்தீங்கன்னா there was a huge ஒரு கேப் இருந்துச்சு. அதுக்கு முந்தின ஆண்டு எவ்வளவு கார்பரேட் வரி வந்துட்டு இருந்துச்சோ அதை விட 2021ஆம் ஆண்டே கம்மியா தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க சார். இல்லை, இப்போ டொமஸ்டிக் கம்பெனிக்கு அந்த அன்னைக்கு சொன்ன அந்த வருஷத்துலேயே வந்து 24% கம்மி பண்ணாங்க. ஃபாரின் கம்பெனிஸ் தான் இப்போ தான் முதல்ல கம்மி பண்ணுறாங்க. இது ஃபாரின் கம்பெனிஸுடைய டேக்ஸ் கம்மி ஆகலை. ஓகே, ஃபாரின் கம்பெனிஸ் எதுக்குன்னா யூனிட் ஃபண்ட், இல்லைனா அந்த ஃபண்டினுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் பாருங்கள், உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அதே பைசாவை அக்சஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பாரோ பண்ணணும். யூ ஹேவ் டு ஃபோர்கோ சம்திங். இல்லை, யூ ஹேவ் டு பே இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி அந்த பைசா உங்கள் ஊரில் வருது, தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் உட்காருது, அதுக்கு நீங்கள் எதுவும் காசு கொடுக்கல. ஸோ ஒரு அரசாக சிந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட் எனக்கு காசு கம்மியாக இருக்குன்னு பார்த்தா இன்வெஸ்டர் தான். யார் ஈக்விட்டி உள்ளே கொண்டு வரானோ அவன் எதுவும் கேட்க மாட்டான். நஷ்டமானாலும் எதுவும் கேட்க மாட்டான். லாபமாக இருந்தால் அவன் லாபத்தில் தான் அவன் பைசா எடுத்துகிட்டு போக போகிறான். பட் என்ன பொறுத்தளவு அந்த 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 நீடை வந்து நான் பாரோ பண்ண வேணாம். ஓகே, ஸோ இட்ஸ் அ பாசிட்டிவ் மூவ் அப்படிங்க. இட் இஸ் வெரி பாசிட்டிவ் மூவ் தான். ஓகே, இன்னொரு முக்கியமான கன்சர்ன் சார், எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் மேஜர் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாப்ல இருக்கிறது டிஃபென்ஸ் சார். 4,54,773 crores அப்படிங்கிறது டிஃபென்ஸ்க்கு மட்டுமே செலவு செஞ்சுட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு டிஃபென்ஸ்க்கு செலவு செய்ய வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு ஒரு மாற்று கருத்து, எனக்கு தேவை அப்படிங்கிற ஒரு கன்விக்ஷன் இருந்தாலுமே மற்ற கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ், சைனா இது மாதிரி மாறிட்டு ஒரு எக்ஸ்பான்ஷன் ஸ்டேட்டா இந்தியா இருந்துச்சுன்னா சப்போஸ் இந்த அளவுக்கு நமக்கு தேவை. ஆனால் நம்மளும் யாரும் கான்கர் பண்ண போது கிடையாது. ஸோ இப்போ 4,54,000 கோடி என்பது டிஃபென்ஸ் மட்டும் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க சார். இது டிபிக்கலாக வந்து ஸ்ட்ராட்டஜி ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் ராஜதந்திரம், வாட் எவர் யூ கால். அதுக்கு நெக்ஸ்ட் பெஸ்டே பார்த்தீங்கன்னா 4,54,000 கீழே ரூரல் டெவலப்மெண்ட் என்று 2,65,000 கிட்டத்தட்ட 2 lakh டிஃபரன்ஸ் சார். 2 lakh crore டிஃபரன்ஸுக்கு தான் நெக்ஸ்ட் பெஸ்டே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ராவா போய் ஒரு மைல் எக்ஸ்ட்ரா போய் டிஃபென்ஸ் செலவு பண்றாங்களா அரசாங்கம் அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, இப்போ டிஃபென்ஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வி டிபெண்ட் ஆன் த அதர் கண்ட்ரிஸ். ஓகே, இப்போ தான் வந்து டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். இப்போ தான் பண்ணுறோம். நமக்கு தேவையானது நம்மளே, அதாவது வாட் வி நீட் அடிஷன், என்கிட்ட இல்லாத என்ன தேவைன்றது நம்மளா தன்னிச்சையாக தயாரிக்கல. வி ஆர் நாட் செல்ஃப் சஃபிஷியன்ட் இன் தோஸ் ஏரியா. ஓகே, அதனால நம்ம ரஷ்யா, பிரான்ஸ் போன்ற நாடுகளை தான் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். இது வந்து கண்டிப்பாக தேவையான இன்வெஸ்ட்மெண்ட். இன்றைக்கி உள்ள சூழல் எப்படி, இன்றைக்கி பாருங்க, ரஷ்யா உக்ரைன் ஆறு என்னைக்கு ஆரம்பிச்சது, இதுவரை அஃபிஷியலாக முடிஞ்சதா கிடையாது. ஓகே, இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ இன்றைக்கி உள்ள அது நேட்டோவில் யூரோப்பில் உள்ள கண்ட்ரி ஒன்று மாற்றி வந்து சைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ தட் டென்ஷன் இஸ் ஸ்டில் ஆன். ஸோ இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து ஒரு அன்சர்டனிட்டி எதிர்பார்த்து இருக்கிறது இல்லை, நம்மளுடைய சாவரண்டி, நம்மளுடைய பாதுகாக்கிறது தான் இங்கே வந்து முக்கியமாக தோணுது. அதுக்கு நமக்கு இன்றைக்கி வந்து இந்தியா இஸ் நாட் லைக் 20 years ago. இன்றைக்கி நம்மக்கிட்ட இவ்வளோ ஃபண்ட் இருக்குது, எதுக்கு நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம். இது வந்து மக்களுடைய பாதுகாப்பு, நம்மளுடைய பாதுகாப்பை பலப்படுத்துறதுக்குன்றதுனால பாசிட்டிவாக தான் பார்க்கணும். இட்ஸ் ஆல் கமிட்மெண்ட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்னொரு கன்சர்ன் சார், ₹1 கம்ஸ் ஃப்ரம் அப்படின்னு போட்டு பாரோயிங்ஸ் அண்ட் அதர் லைபிலிட்டிஸ்லேருந்து மட்டுமே ₹1க்கு 27 பைசா வருது. ஸோ அப்போது இந்த இது எப்போ சார் குறையும்? எப்போ இந்த பாரோயிங்ஸ்லேருந்து அண்ட் அதர் லைபிலிட்டிஸ் மூலமாக, பாரோயிங்ஸ் மூலமாக இந்தியாவுக்கு வருவாய் என்பது இன்னுமே குறையணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. என்ன செய்தால் குறையும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து நீடு தான். எந்த தேவைக்காக நீங்கள் ஏன் கேட்குறோம்னா வருடம் அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதை ரீபேமெண்ட் என்று அதுவே மிகப்பெரிய தலைவலியாகவே நமக்கு இருக்கும் இல்லையா? இல்லை, அதை வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எதுக்காக கடன் வாங்குறீங்க, அந்த கடனை வச்சு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா, சம்பாதிக்கிறது வந்து இந்த நீங்கள் கட்டுற வட்டியோட ஜாஸ்தியான்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஒரு அரசு நடத்துறீங்க அப்படின்னா எல்லா விஷயம், பப்ளிக் சர்வீஸ் எல்லாமே வந்து ரெவன்யூ கிடையாது. ஓகே, இட்ஸ் பேசிக் கமிட்மெண்ட் டு கிவ் இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் சர்வீசஸ், இதெல்லாம் இருக்கணும்னு. அதுக்கு வந்து இது ரொம்ப கம்மி தான். இஃப் யூ லுக் அட் சம் அதர் கண்ட்ரீஸ், இது பார்த்தீங்கன்னா இது யூஎஸ்லாம் அவர் ஜிடிபியோட அதிகமாக கடன் வாங்கியிருப்பாங்க. ஆமாம், இல்லை, எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் பேசிக் கமிட்மெண்ட்ஸ். இங்கே லோன்னு பாரோவிங்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னா மோர் டு ரீஸ்டோர் ஒரு பப்ளிக் சர்வீசஸ். ரேஷனில் மாதம் அரிசி பருப்பு போடுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ கமிட்மெண்ட். அதில் தே கான் பேக் ஆஃப். அது மாதிரி ஒவ்வொரு கமிட்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணும்போது, ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு வந்து சோலார் லைட்னு எல்லா துறையிலும் போடுறாங்க. ஸோ விச் எவர் கமிட்மெண்ட் தட் கவர்மெண்ட் கொண்டு வராங்களோ அதுக்குண்டான அந்த பைசா வந்து எங்கேருந்து சோர்ஸ் வரும்னு பார்ப்போம். அது வந்து இஃப் நீட் பி கையில் காசு இல்லைனா பாரோ தான் பண்ணுவோம். பட் நீங்கள் சொல்கிற அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இட்ஸ் நாட் ரியலி ஹெவி இன் டர்ம்ஸ் ஆஃப் அதர் கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம கம்மியாக தான் இருக்கும். பட் இன்னுமே கம்மியாகணும். நான் பார்த்தீங்கன்னா ₹1 goes to அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. அதில் 19% இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கே நமக்கு காசு போயிட்டு இருக்கு ஒட்டுமொத்த பட்ஜெட்டில்.
லைக் ₹1 வந்துச்சுன்னா அதில் வந்து 19 காசு ₹1 கொடுத்தோம்னா எக்ஸ்பென்ஸ்க்கு அதில் 19 காசு இதுக்கே போயிட்டு இருக்கு, ரீபேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கு. அதனால தான் சார் கேட்குறோம். நான் ஒரு சிலது வந்து அப்படி வாங்குற ஃபண்டை வச்சு நான் ஏர்ன் பண்ணலாம், அது பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறது. ஆனால் அரசு வந்து அது மாதிரி பார்க்காது. அரசு எப்படி பார்க்கணும்னா அவங்க தே ஹேவ் அ லாங் டேர்ம் விஷன். இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாவது will I restore my stability of the ஸ்டாண்ட் ஆஃப் லிவிங். எனக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பேன், அதை நான் கம்மி பண்ணக்கூடாது, அது ஜாஸ்தி தான் பண்ணணும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் மாதிரி எல்லா ஸ்டேட்டும் கிடையாது, வளர்ச்சியிலையோ இல்லை வந்து பர் கேபிட்டல் இன்கம்லையோ இல்லைங்களா. அப்போ வந்து there is always a commitment given by government to ensure அந்த லெவல் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அக்ராஸ் இந்தியா இருக்கணும்னு தான் மெஷர்ஸ் எடுப்பாங்க. அதில் பாரோவிங்ஸ்லாம் ஒரு ஆஸ்பெக்ட், நம்ம அதை கடனாக பார்க்கக்கூடாது. பட் ஆனால் பர் கேபிட்டல் ஃபியூச்சரில் குறையும் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து அதுக்காக கவர்மெண்ட் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சா நீங்கள் வந்து இப்போ கோவிடை தாண்டி 3 வருஷம் கடந்து வந்துட்டோம். 21 வரையும் கோவிட் இருந்தது இல்லையா, May 21 வரையும் gripped with கோவிட். இந்த கடந்த 3 வருஷம் நீங்கள் உலகத்தில் எந்த நாடு வேணால் கம்பேர் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட சீக்கிரமாக எழுந்து நின்று ஸோ இது வந்து சாத்தியம். ஸோ அதனால் இப்போ கடன் வாங்குறது இல்லை வந்து ஒரு கமிட்மெண்ட் டு பப்ளிக் சர்வீஸ்னா கூட இட்ஸ் பியூர்லி நம்ம வளர்ச்சி பாதையிலோட நம்பிக்கையும். இன்ஃபேக்ட் ஃபேக்ட் டேட்டாவே சேஸ் ஓகே. இன்னைக்கு குளோபலாக நிறைய கண்ட்ரிஸ் ரெசிஷனில் போயிட்டுருக்கு, எக்ஸப்ஷன் வந்து ரொம்ப கம்மி, அதில் இந்தியா தான் டாப். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த குளோபல் இன்வெஸ்டர் ஆர் பெட்டிங் ஆன் இந்தியா. அதனால் இந்த யூ நீட் டு ரியலி கமிட். இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூட ஒரு ப்ராப்பர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் கொண்டு வர முடியாது. இஃப் தே வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் அ பர்டிகுலர் பார்ட் ஆஃப் இந்தியா, யூ நீட் டு பிரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித்வுட் விச் இன்வெஸ்டர் வில் நாட் கம். ஸோ யூ ஹேவ் டு கமிட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கமிட் பண்ணோன்னா கையில் பைசா இருந்தால் போட்டு போகிறோம், இல்லைனா we have to borrow. as simple as that. According to you, best takeaway from this budget என்ன சார்? நான் எப்படி பார்க்குறேன்னா, when finance minister was setting the tone, she clearly said this budget set in the theme of employment, skilling, MSME, middle class. இதை தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க ஃபர்ஸ்ட். ஆமாம். இப்போ நீங்கள் வந்து ஸோ நிறைய ஃபோக்கஸ் ஸ்டார்ட் அப்புக்கு இருக்குது. இந்தியா இஸ் ஃபார் வாட் எவர் ரீசன் அக்ராஸ் குளோப் நோன் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 300 ஸ்டார்ட் அப் கிரியேட் ஆகுதா சராசரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அதனால் வந்து ஸ்டார்ட் அப் ஃபோக்கஸ் இஸ் அவசியம். ஸ்டார்ட் அப்புக்கான இப்போ வந்து ஒரு சின்னதாக நான் ஒரு தொழில் அமைக்கிறேன்னு வச்சுங்களேன், ஐ வில் ப்ராப்ளி கோ ஃபார் அ ஹம்பிள் பேக்ரவுண்ட் உள்ள எம்ப்ளாயி. அப்போ தான் எனக்கு காசு கம்மியாக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாய்டாக தான் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி எங்கேயுமே வேலை பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம எடுக்கிறோன்னா இதுக்கெல்லாம் வந்து நிறைய கவர்மெண்ட் மானியம் தராங்க. we need to see closely. இப்போ ஏஞ்சல் டாக்ஸ் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைமரிலி த இன்வெஸ்ட் ஆன் ஸ்டார்ட் அப்ஸ். ஏஞ்சல் இன்வெஸ்டருடைய பங்கை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப்பை வாங்குவாங்க, அது தே பெட் ஆன் தர் எபிலிட்டி. வளர்ந்த பிறகு அதை லிஸ்ட் பண்ணுவாங்க, லிஸ்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ள டிஃபரன்ஸுக்கு 30% டேக்ஸ் கட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி அந்த டேக்ஸ் அபாலிஷ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன ஆகும்னா, ஸோ நேச்சுரலி ஸ்டார்ட் அப்பை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய வர தோணும். வரும்போது என்ன ஆகுன்னா இது எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணும். எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஸ்கில்லிங்கும் கவனிக்கணும். இப்போ என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் சார்ந்த சர்வீஸ் சார்ந்த இருக்குது இல்லை, அதுக்கு வந்து கவர்மெண்ட் தன்னுடைய கமிட்மெண்ட் இன் பார்ட்னர்ஷிப் வித் ஸ்டேட்டோ இல்லை இண்டஸ்ட்ரியோ என்ன பண்ணணும், அது சார்ந்த மொத்த ஃபோக்கஸ் தான் அந்த பட்ஜெட்டில் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ தட் கவர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில்லிங், ஆமாம். ஸோ இப்போ ஏஞ்சல் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணலாம், ஸ்டார்ட் அப்புக்கு இஸ் பூஸ்ட். நாளைக்கு நீங்களே ஒரு தொழில் தொடங்கினா கூட உங்களால் தொடங்க முடியும். ஓகே. முக்கியமாக ஒரு கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்மியாகும் ஜாஸ்தியாகும் எத்தனையோ ஒரு ஆக்சுவலி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணிட்டு இருக்கிற அந்த தருணத்திலே பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வேகமாக வீழ்ச்சி அடையதை பார்க்க முடியாது. மக்களுக்கு பட்ஜெட் மேலேயோ இல்லை அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இல்லாதது குறிக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, 2 things ஐ வில் டெல் யூ. எக்கானமி ரொம்ப டெக்னிக்கலாக பார்த்தா எக்கானமியும் ஸ்டாக் மார்க்கெட்டும் கனெக்டடே கிடையாது. ஓகே. எப்போ கனெக்ட் ஆகும்னா, இஃப் யூ வாட்ச் ஒரு நார்மல் கர் போட்டிங்கன்னா ஓவர் பீரியட் ஆஃப் டைம் கரெக்டாக மேட்ச் ஆகும். பட் ஆன் கிவன் டே இது ஏறதுனால அது பார்த்தா அபத்தம். ஏன்னா இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமலே நிறைய ட்ரேடிங்ஸ் புக் ஆகிருக்கும். தே வைண்ட் அப், தே செல், அதனோட இம்பாக்ட் தான் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கால் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒய் சே திஸ் இஸ் ஒரு 3:30 மணி தருணத்தில் ஸ்டெபிலைஸ் 3:30 மணிக்கு மார்க்கெட் முடிஞ்சிடும். ஸோ அந்த டைம் ஸ்டெபிலைஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து யூ ஹேவ் டு வாட்ச் தட் அவுட் ஃபார் ஃபியூ டேஸ். இல்லை முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இந்த லிஸ்டட் கம்பெனிஸ் தான் உண்மையிலே எக்கானமியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேன் யூ கெஸ் இப்போ இந்தியாவில் வந்து எத்தனையோ பேர் வேலை பார்க்குறாங்க.
ஒர்க்கிங் பாப்புலேஷன். இதில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கிங் பாப்புலேஷன்ஸ் எம்ப்ளாய்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ் தெரியுமா? எவ்வளோ சார்? நீங்கள் ஒரு கெஸ் பண்ணுங்களேன். சர்ப்ரைஸ். மேபி less than 2 to 3%. Less than 2%. So 98% employed by non-listed companies, small startups, street vendors, small shop owners, one-time entrepreneurs. இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நீங்கள் எக்கானமி சொல்கிறீங்கன்னா தென் மேபி பணக்காரனாக இருந்தால் அதெல்லாம் ஓகே, நான் காசு போட்டால் ஒரி பண்ணுவேன். ஒரு சாதாரண வந்து ஒரு மிடில் கிளாஸ் பர்சன், அவனுக்கு வந்து என்ன தேவை? கட்டுமானம் தேவை, என் பக்கத்தில் நல்ல ஒரு கடை வேணும், அவனுக்கு வந்து ஒரு வளர்ச்சி வேணும். உதாரணத்துக்கு இதில் வந்து நம்ம அந்த வார சந்தை, மாத சந்தைலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நமக்கு பல்லாவரம் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தைலாம் கிட்டத்தட்ட டிக்கெட்ஸ் கணக்கில் நடக்குது. அந்த காலத்திலேயே அது நடந்ததுனால ஒரு அடையாளமோ அதுக்கான ஒரு இடமோ ஒதுக்கியிருக்காங்க. பட் இப்போ இந்த கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வாரத்துக்கு அது மாதிரி 100 சந்தையை உருவாக்குறாங்க, அதுக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வராங்க. அப்படின்னா யார் பலனடைவா? யார் மார்க்கெட்டை டைரெக்டாக அணுகணும்னு நினைக்கிறானோ, ஒரு உற்பத்தியாளரோ ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறவனோ, அவன் தான் வந்து அதுக்கு பலன் அடைவான். ஸோ இந்த அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கைவினை பொருட்கள் எல்லாம் பண்ணுறாங்க தெரியுங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹேண்டிகிராஃப்ட்ஸ்னு வச்சுக்கிட்டு இந்த கைவினை கலைஞர்களுடைய பொருளை மார்க்கெட் வேறு சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. தே கண்டக்ட் எக்ஸிபிஷன் இன் வேரியஸ் ஸ்டேட்ஸ். இப்போ இந்த பட்ஜெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு பில்ட் அப் இ-காமர்ஸ் போர்ட்டல் ஃபார் தம். நீங்கள் ஒரு ஆர்டிசின்னு வச்சிங்களேன், கைவினை கலைஞராக இருக்கீங்கன்னா, உங்கள் பொருளை நம்ம இந்தியா தாண்டி வெளிநாடு சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப். ஸோ இப்போ ஸ்டார்ட் அப் ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணோம், 98% ஆஃப் பீப்புள் எம்ப்ளாய்ட் பை நாட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். அப்படின்னா இவங்க தான் MSMEs. they are nothing but MSMEs. MSMEs needs a lot of support. இந்த பட்ஜெட் இஸ் அஷ்யூர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் MSMEs. நீங்கள் பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய ஸ்பெண்டாக இருக்கட்டும், இல்லை வேரியஸ் ஸ்கீம்ஸ் டு ரியலி ஊதம். இப்போ நீங்கள் ஒரு புதுசாக ஒரு தொழில் தொடங்குறீங்க, ஃபஸ்ட் டைம் எம்ப்ளாயி அவங்ககிட்ட வராங்க அப்படின்னா, முதல் மாத சம்பளம் 15,000 ரூபாய் கவர்மெண்ட் வாங்கி தருது உங்களுக்கு. 2 வருஷம் அவங்களுக்கு கட்டுற PF 3,000 ரூபா பர மாதம்னு உங்களுக்கு ரீஇம்பர்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கமிட்மெண்ட். நீங்கள் ஒரு எம்ப்ளாயராக யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து யூ வில் கெட் ப்ரிவிலேஜ். ஸோ the entire budget as a theme focused on MSME, startup and stock market. பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா stock market talks only about 2%. 98% reality is only on MSME and startup. அது ஒன்றே புரிஞ்சுக்கிட்டா then we will appreciate why government has taken this stand. And again ஏற்கனவே interim budget வந்திருக்கு, அதனால interim budgeting we can't ignore. Of course அதில் வந்து இவ்வளோ firm commitments கிடையாது. Now the government has resumed, so they are giving all these commitments. But definitely this is a tone set for the next 5 years. எப்படி எடுத்துகிட்டு போனோம் இந்த இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் மாதிரி. they have a clear vision 2047. ஸோ அதுக்கேற்ற விதைகள் கரெக்டாக விதைக்கப்படணும், எங்கே ஃபோக்கஸ் பண்ணணும், அதுதான் நடக்கிறது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா விக்சித் பாரத் அதை நோக்கி சென்று கொண்டு கரெக்ட். அதுக்கான ரோட் மேப் உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுதா சார் இப்போ? கரெக்ட். ஸோ இந்த பர்சனல் ஒப்பீனியன் கேட்குறேன். கண்டிப்பாக என்னை பொறுத்தவரை வந்து ஐம் அ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். எங்கிட்ட ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்க. ஒரு MSME-னுடைய சூழல் என்னன்னு தெரியும். ஒரு வாடகை கொடுக்கறது, சம்பளம் கொடுக்கறது. ஸோ ஒரு சிறு மற்றும் குறு தொழில் செய்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பட்ஜெட் வந்து நிறைய கமிட்மெண்ட் கொடுக்குது. எனக்கு திறன் இல்லைனாலும் திறன் வளர்த்துக்கிறதுக்கு நிறைய பண்ணுது. அதேமாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கிராஜுவேட்ஸ் எந்த ஸ்கீமில் வந்தாலும் அவங்களுக்கு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுக்கு லோன், ஏற்கனவே இருந்த ஸ்கீம் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. எந்த வகையில் பார்த்தாலும் இது வந்து the budget that meant to work along with people, committed to work along with people. We should look at prosperity. ஏன்னா பண புழக்கம் இருந்தவுடைய எக்கானமி, சரிங்களா? ஒருத்தரே வியாபாரம் பண்ணால் அது எக்கானமி கிடையாது. இப்போ 10 பேர் அந்த வேலையை பண்ணுறாங்கன்னா 10 பேர்ட்டையும் காசு வரும் போகும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நிறைய சந்தை மாதிரி அமைக்கிறது, வாரத்துக்கு 100 கமிட் பண்ணுறாங்க கவர்மெண்ட். 100 சந்தை அமைக்க போகிறாங்க அக்ராஸ் இந்தியா. அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் தான் தோணுது. ஏன்னா இன்றைக்கி அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு வியாபாரியோ இல்லை வந்து உற்பத்தியாளரோ அவனோட நியர்பை சந்தை பக்கத்தில் இருக்க எங்கேயோ தான் எடுத்துகிட்டு போகிறான். இல்லைனா யூ வில் செல் இட் டு சம்மன். யாருக்கு லாபம் அடையும்னா மிடில்மேன் தான், அந்த டைரெக்டான அந்த உற்பத்தியாளருக்கு போகாது. இன்றைக்கி அவன் பக்கத்தில் ஒரு சந்தை வந்தால் டெஃபினட்டாக அந்த லாபம் அவருக்கு போகும். இன்னொரு முக்கியமான கன்சர்ன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா சார், என்ன கேள்வி நிறைய பேர் கேட்டாங்கன்னா, கேபிட்டல் ரிசர்வ்ஸ் இந்த வருடம் கம்மியாக இருக்குது. உதாரணத்துக்கு கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவல்ஸ் 18.1 lakh crores. இந்த ஆண்டு கேபிட்டல் ரிசர்வ் அப்படிங்கிறது 17.9 குறைஞ்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறேன். பெரிய கம்மியெல்லாம் ஆகலை. அது ஆக்சுவலி அதிகமாகிறது வழக்கம்.
போன பட்ஜெட் வந்து இந்த வருஷம் அதிகமாகிறது வழக்கமாக இருக்கு. ஸோ 0.2% தான் 2 lakh crores தான் கம்மியாக இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக டைனமிக் பட்ஜெட்டை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் ஆர் நாட் ரியலி கோ இன் த ஃப்ளோ. ஓகே, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் கான்ட்ரரியாக வி ஆல்சோ பாரோ. கரெக்ட். ஸோ அதனால் ஃபண்டு ஃப்ளோ வந்து எனக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மாறும். இன்றைக்கி கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்ட் ஃப்ளோ மாச்சுன்னா ஆல் திஸ் வில் ஆக்சுவலி ஆல்சோ கோ இன் அ டிஃப்ரெண்ட் ரேஷியோ. திஸ் ரேஷியோ டசன்ட் சே எனிதிங் as a reflection of this budget. It is actually fact. நீங்கள் சொல்கிறது ஃபேக்ட் தான். இட்ஸ் நாட் கனெக்ட் வித் த பட்ஜெட் பர் சே. மற்றபடி நமக்கு ஃபிஸ்கல் டெபிசிட் குறைஞ்சிருக்கு சார். கரெக்ட். இட்ஸ் a big relief for the nation. 4.9 தான், ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஃபேக்ட் கடந்த 20 வருடங்களாக பார்த்தீங்கன்னா 2000 2008 இட் வாஸ் அண்ட் டபுள். எதிர்பார்த்தீங்களா சார் இந்த அளவுக்கு குறையும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க? அது மாதிரி தான் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 5-6 இயர்ஸாகவே ஃபிசிக்கல் டெபிசிட் இஸ் கமிங் டவுன். அப்படியே அந்த இட்ஸ் கெப்ட் ஆன் த இது. ஏன்னா உங்கள் இன்ஃப்ளேஷன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெல் வித்தின் தட் 4% ரேஞ்ச். உங்கள் நான் ஃபுட் நான் ஃபியூல் பார்த்தீங்கன்னா 3.1 தான். ஸோ அதெல்லாம் வெல் வித்தின் த ரேஞ்ச். இந்த இமிடியேட் டேர்ம்ஸில் வித் ஆக்சுவல் டேட்டாவில் ஐ டோன்ட் ஃபோர்சி எனி அன்சர்டைனிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட்ஸ் கமிட்மெண்ட் டுவோர்ட்ஸ் focusing on MSME, startups, it's a long way to go. One main criticism, sir. பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது நிர்மலா சீதாராமன் அவர்கள் மீண்டும் 5 முறைக்கும் மேலே பீகார் அண்ட் ஆந்திர பிரதேஷ் பேரை சொல்லிட்டாங்க. தமிழ்நாடுங்கிற பேரே வரல, மற்ற எந்த மாநிலத்துடைய பேரும் சொல்லலை. அந்த மாநிலத்துக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க 2 பார்ட்டிஸ் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த நாடும் அவங்களுக்காக உழைக்கணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க சார். இது ஒரு கிரிட்டிசிசமாக நம்ம பார்க்க முடிஞ்சது. இது வந்து என்னுடைய தனிப்பட்ட பார்வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் பறந்து விரிந்து அவ்வளோ டைவர்சிஃபைடாக ஒரு கண்ட்ரியில் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. They have to take a call. It's a budget for a year, correct? 24-25. Yeah. Correct? So, and இதில் பார்த்தீங்கன்னா ஏபி ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்ன்றது புதுசாக இவன் கொண்டு வரல, ஏற்கனவே இருந்தது தான். அதில் இருந்த ஒரு சில அன்ஃபுல்ஃபில்டு விஷயங்கள்லாம் தேர் கிவிங் லைஃப் டு இட். அப்படி தான் நான் பார்க்குறேன். எல்லா ஸ்டேட்டுமே வந்து ஈக்குவலி பெட்டர் பிளேஸ் ஆஃப் லிவிங்காக இருக்கணும். நம்மளை பொறுத்தவரை வி இண்டியன், வி கேன் லிவ் வேர் எவர் வி வாண்ட். நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெட்டராக இருந்தால் இன்னொரு மாநிலத்துக்கு நான் போவேன். அந்த விதத்தில் பார்த்தா வந்து எல்லா மாநிலங்களும் இப்போ வளர்ச்சி பாருங்கள், வளர்ச்சி வந்து எந்தெந்த ஸ்டேட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி இருக்குன்னு பாருங்கள். யூபி வந்து கிட்டத்தட்ட 12% ரேட்டில் வளருது. தமிழ்நாடு க்ரோஸ் அரௌண்ட் 7%, 7 to 11%. ஜிடிபியா சார்? ஆமாம். ஸோ அதனால் வந்து இதுக்கேற்ற மாதிரி தான் கவர்மெண்ட் வில் ஆல்சோ கமிட் மோர் மணி டு இட். சில நேரத்தில் வந்து இப்போது இடம் பெயர்ந்து ஒர்க் பண்ணுறவங்க ஸ்டேட்லேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிங்கன்னா they will actually have more opportunity to work there. Why should they come out of the state இல்லையா? அந்த வகையில் பார்த்தா கண்டிப்பாக this is a nothing to really criticize the government. It is their plan. ஒரு விஷயத்தை 10 விதமாக பண்ணியிருக்கலாம். ஓகே, 10 விதமாக பண்ணியிருக்கலாம். எந்த விதமும் சரியோ தப்போ சொல்ல முடியாது. ஸோ we have to really see it's a time for them to support those 2 states. They are supporting it. As simple as that. இறுதியாக இந்த பட்ஜெட்டை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? லைக் கிரிட்டிசைஸ் பண்ணால் ஓகே, இதை தூட்டுறது இந்த பட்ஜெட்டில் ஒன்றுமே இல்லை என்று சொல்பவர்கள் நிறைய பேர் நல்லா பார்க்க முடியாது. அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்க சொல்லுங்கள் அவங்கள. ஓகே, எனக்கு இப்போ எப்படி தோணுதுன்னா, நான்லாம் ஒரு கிராஜுவேட் படித்து வெளில வரப்போ வந்து படிக்கும்போதே நம்ம கல்வியினுடைய அமைப்பே பார்த்திங்கன்னா யாருக்கிட்டே வேலை பார்க்கணும் தான் படிப்போம். அது எந்த பெரிய படிப்பாக இருந்தாலும் சரி, டாக்டராக இருந்தாலும் சரி, இன்ஜினியராக இருந்தாலும் சரி. பட் ஆனால் இது மாதிரி ஒரு டோன் செட்டிங் பார்த்தா ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு நல்ல ஒரு களம் இருக்குது. ஒரு ஸ்டார்ட் அப்ஸுக்கு, எம்எஸ்எம்இக்கு ஒரு நல்ல களம் இருக்குது. செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். இப்போ சைனாலாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அபரீத வளர்ச்சியில் முக்கியமான பங்கு என்னென்னா, பெரிய பெரிய கம்பெனிங்களுக்கு மானியம் தரமாட்டாங்க. அவங்க ஆரம்ப காலத்தில் சொல்லு 90களில் பெரிய பெரிய கம்பெனிக்கு மானியம் தரமாட்டாங்க. பெரிய ஒரு ஃபேக்ட்ரி நீங்கள் போய் செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேண்டை நீங்கள் வாங்கி ஆகணும், கரண்ட்டு காசு கட்டி ஆகணும், எல்லாம் கட்டுவாங்க. அந்த மானியம் யார் கொடுப்பான்னா, அந்த ஒரு கம்பெனிக்கு இல்லாமல் ஒரு 1000 எம்எஸ்எம்இ கொடுப்பான். 1000 எம்எஸ்எம்இ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய கம்பெனியோட ஜாஸ்தி ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தி கொடுப்பான். க்ரோத் ஷுட் பி பேஸ்ட் ஆன் எம்எஸ்எம்இ. ஒரு கண்ட்ரியில் எம்எஸ்எம்இ க்ரோனாக தான் க்ரோ ஆகும். நம்ம ஏற்கனவே டச் பண்ணிட்டோம். 98% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இஸ் கோயிங் பை எம்எஸ்எம்இ. அப்போ யாருக்கு ஃபோக்கஸ் இருக்கணும்? எம்எஸ்எம்இக்கு தான். இதை எப்போ உங்களால் முழுசாக உணர முடியும்னா, நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக மாறணும், ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எம்எஸ்எம்இ ஸ்கீம் அவ்வளோ இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறதுனால தமிழ்நாடு நிறைய பேருக்கு அதுக்கு பெரிய என்னது ஐடியாவே கிடையாது, அறியாமல் தான் ஜாஸ்தி. இப்போ கோ டு சம் அதர் ஸ்டேட்ஸ் இவ்வளோ ஸ்கீம் இருக்குது. அதை வந்து டேப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் இஸ் ஃபண்டிங் லாட் ஆஃப் மணி. அதை டேப் பண்ணுறது கிடையாது. இன்னொரு கேள்வி சார், நீங்கள் ஒரு ஜிஎஸ்டி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க முன்னாடி, லைக் பேசும்பொழுது
இப்படி ஜிஎஸ்டி பற்றி நிறையா கிரிட்டிசிசம் சார். உதாரணத்துக்கு வருடம் ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது என்று சொல்கிறாங்க அரசாங்கம். இதெல்லாம் அரசாங்கம் மாறுதட்டி சொல்லக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது. மக்கள்கிட்டேருந்து வரியை அதிகமாக்கி நீங்கள் பிடுங்கிறத நீங்கள் எப்படி பெருமையாக சொல்லிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இல்லை, ஜிஎஸ்டின்றது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜிஎஸ்டிக்கு முன்னே இருந்த எக்ஸைஸு, வேட்டு, சர்வீஸ் டாக்ஸ் இதெல்லாம் ஒருங்கிணைந்த வரி தான். அது ஆக்சுவலாக முதல்ல இது எளிமையாக்குனது தான் ஃபேக்ட். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு இன்டைரக்ட் டாக்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணி அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரொசீஜரே எளிமையாக்கப்பட்டிருந்தது தான் நம்பர் 1. சின்ஸ் எதனால் வருமானம் ஜாஸ்தி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் வரி செலுத்தணும் அப்படின்னா, நீங்கள் செலுத்தலைன்னா யார் உங்களை கேள்வி கேட்பா? ஆஃபீஸர் தான். ஆஃபீஸர் இத்தனை லட்சம் டாக்ஸ் பே பண்ணிட்டு போக முடியாது. இந்த ஜிஎஸ்டியில் என்ன கொண்டு வந்துட்டாங்கன்னா, அவங்களுக்குள்ள ஹெல்தி ப்ராக்டிஸ் செட் பண்ணிருக்காங்க. நீங்கள் சப்ளையர், நான் பையர் அப்படின்னா, நான் கட்டின காசு நான் உங்கள்கிட்ட கொடுத்துருப்பேன், வரியும் சேர்த்து கொடுத்துருப்பேன். நீங்கள் வரியை கொண்டு போய் அரசுக்கு செலுத்தலைன்னா எனக்கு தெரிஞ்சிடும். அடுத்த வாரம் ட்ரேட் பண்ணும்போது நான் உங்கள்கிட்ட பிஸ்னஸே பண்ண மாட்டேன். இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணுன்ற கட்டாயம் வந்துருச்சு. இது உங்களுக்கு ஆஃபீஸர் போலீஸ் பண்ண மாட்டார், நம்ம 2 பேர் பண்ணிப்பேன். ஹெல்த்தி ட்ரேட் ப்ராக்டிஸ் வரதுனால வருவாய் கூடுது. இதுதான் மெயின். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் செக் போஸ்ட்டு நிறைய இருக்கும். இப்போ எதுவுமே கிடையாது. டெசிக்னேட்டட் செக் போஸ்ட், இங்கே வந்தால் வண்டி நிறுத்தணும், பேப்பர் வச்சுருக்கணும், காமிக்கணும்லாம் கிடையாது. எங்கே வேணாலும் செக் பண்ணலாம் ரேண்டமாக. பட் நம்பர் ஆஃப் ஸ்டாப்ஸ் தட் காஸ்ட் டிலே. ஒரு பர்டிகுலர் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் கிராஸ் பண்ணணும்னா நீங்கள் இங்கேருந்து நீங்கள் சாமான் எடுத்துகிட்டு போவீங்க. ஒரு நாள் 2 நாள்லாம் ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் சூழ்நிலை இப்போலாம் கிடையாது. ஈஸி மூவ்மெண்ட் த்ரூ அவுட் இந்தியா, ஒரே மார்க்கெட்டாக பார்க்கப்படுது. This is because of GST. Yes, because of GST, no doubt about it. குறிப்பாக இன்னொரு வார்த்தை சொல்கிறேன். அதில் ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க, நோட்டிஃபை பண்ணலை. ஃபினான்ஸ் ஆக்ட் 2024 வந்த ஒரு ப்ரொபோசல் ஜிஎஸ்டியில் என்னென்னா, ஜிஎஸ்டி ஏன் ஜிஎஸ்டி பற்றி நிறைய பேச மாட்டேங்கிறோம் அப்படின்னா, ஜிஎஸ்டிக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று இருக்குது. இப்போ நிர்மலா சீதாராமன் அவங்க ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரப்போசல் கவுன்சிலில் இடம் பெறணும். கவுன்சில் ஒன்ஸ் அந்த கவுன்சில் இஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் நம்ம எஃப்எம் அண்ட் ஸ்டேட் ஃபினான்ஸ்லேருந்து ரெப்ரசன்டேஷன் வருவாங்க. ஸ்டேட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரலாம், அவங்க சொல்ல ரெப்ரசன்ட் வரலாம். இவங்க சேர்ந்து மெஜாரிட்டி கால் எடுத்தால் தான் அந்த சேஞ்ச் உள்ளே வரும். ஓகே, இப்போ இவங்க ஃபினான்ஸ் ஆக்டில் ரெக்கமெண்டேஷன் வந்துருச்சு. இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் 53rd ஜிஎஸ்டி கவுன்சில் நடந்தது இல்லையா சமீபத்தில், அதிலெல்லாம் ஃபினான்ஸ் ஆக்டில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஜிஎஸ்டியில் நோட்டிஃபை ஆகணும். அதில் சுருக்கமாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நான் சொல்லணும்னா, பிரிவு 16(4) ஒன்று இருக்குது. பிரிவு 16(4) என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் நான் உங்களுக்கு நான் வரி செலுத்துகிறேன், அந்த வரி சுமையை நான் கிரெடிட் எடுத்துக்கலாம். அந்த கிரெடிட் எடுத்துக்கிட்டு நான் வரி செலுத்துவோம் இல்லையா, என்னுடைய அவுட்வர்ட் டேக்ஸ், நான் வழங்குற பொருள்லையோ சேவையிலையோ நான் கட்ட வேண்டிய வரியில் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு மீதி கேஷ் கட்டினா போதும். இதுதான் வழக்கம். இதுக்கு இந்த கிரெடிட் எடுக்கிறதுக்கு ஒரு கால அவகாசம் இருக்குது. ஆக்டில், சட்டத்தில் ஒரு கால அவகாசம் இருக்குது. அது கால அவகாசம் தாண்டி எடுத்திங்கன்னா கிரெடிட்டு உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. இந்த வழக்கு கிடச்ச 17-18 20-21 நிலுவையில் இருக்குது. நிறைய நோட்டீஸ் நிறைய வந்தது. இந்த ரெக்கமெண்டேஷனில் இதை கன்ஃபார்ம், அதாவது 17-18 20-21 வரையும் இந்த ஃபினான்ஷியல் இயர்லாம் அது மாதிரி நேரத்தோட எடுக்க தவறிய கிரெடிட் அதை நவம்பர் 21 எடுத்திருந்தா எல்லாத்தையும் சரி செஞ்சிடலாம். அதுக்கு எந்த பெனால்ட்டி எந்த இடம்னு சொல்லிட்டு அது பெரிய என்கரேஜ்மெண்ட். அகைன் கோயிங் பேக் டு தேர் ஃபோக்கஸிங் ஆன் MSME, அந்த ஸ்டார்ட் அப்ஸ் MSME இந்த பிஸ்னஸை தூக்கி விடணும். இது ஒரு பெரிய சுமையாக இருக்கக்கூடாது, உட்காந்துருக்கூடாது, ஹேஸ் டு டூ த பிஸ்னஸ் நெக்ஸ்ட் டேன்ற அந்த இன்டென்ஷன் தான் நான் பட்ஜெட்டில் அகைன் அண்ட் அகைன் ஐம் லுக்கிங் அட் இட். தமிழ்நாடு ₹1 ஜிஎஸ்டி கட்டினா 29 காசு தான் திரும்பி வருதா சார்? இது நம்ம நிறைய இந்த ரெட்டாரிக்ஸ் கேட்க முடியுது. வாட்ஸ் த ரியாலிட்டி? உண்மை இல்லை அப்படிங்கிறது நம்ம நிறையா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறோம். நீங்கள் சொன்ன நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இல்லை, இப்போ தட் இஸ் நாட் ரைட். நீங்கள் இந்த ஜிஎஸ்டி ஆரம்பிக்கும் போது ஜிஎஸ்டி ஸ்டேட் காம்பன்சேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதனுடைய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, காம்பன்சேஷன் கிடையாது இருக்கு. இட்ஸ் எக்ஸ்டெண்டட் டில் 27. ஓகே, எக்ஸ்டெண்டட் 22 முடிஞ்சது. அடுத்து ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலம், இதனுடைய சராசரி வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகள் சராசரி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 14% இருக்குன்னு வச்சுங்களேன். வருஷம் இந்த எக்கானமி, தமிழ்நாடு எக்கானமி 10% 14% நான் வளர்றேன் அப்படின்னா, இந்த ஜிஎஸ்டினால் உன்னோட வளர்ச்சி குன்றிச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு 14 வர இடத்துல நான் 10 தான் வருதுன்னா 4% எனக்கு ஷார்ட் ஃபால். அந்த 4% இந்த காம்பன்சேஷன் ஆக்ட்லேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தமிழ்நாடு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இவங்களுக்கு காம்பன்சேஷன் பெறக்கூடிய சூழ்நிலையே இல்லை. ஓகே, வேற யூபி மாதிரி பார்த்தீங்கன்னா யூபியோடைய ரேட்டே 7 தான் இது நார்மலான பயணிக்க வேண்டிய ரேட்டு. அவங்க இருக்கிறது 12, 5% க்ரோ ஆகுதுங்க. ஸோ காம்பன்சேஷன் கலெக்ட் பண்ணுறது எல்லாத்துலேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எந்த ஸ்டேட்டுக்கு தேவை அந்த தான் கொடுப்பாங்க. இப்போ ராஜஸ்தான், கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க.
ஓகே. ஸோ இந்த காம்பன்சேஷன் ஆக்டோட பர்பஸே என்னன்னா இது மாதிரி கேட்குறீங்களே கேள்வி, ஒரு ரூபா ஊற்றி அந்த கேப்பை கொடுக்குறது தான். அது ஃபேக்டே கிடையாது தமிழ்நாட்டில் ஆக்சுவல் வளர்ச்சின்றது எதிர்பார்த்த வளர்ச்சியத்துக்கு சமமாகவோ இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகவோ தான் இருக்கிறது. அப்படின்னா there is no way you lose your money. காம்பன்சேஷன் பற்றி பேசல, யார் குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க காம்பன்சேஷன் பற்றி பேசல. இல்லை, காம்பன்சேஷன் ஆக்ட் ஓகே இந்த ஷார்ட் ஃபாலை அட்ரஸ் பண்ணி தான் வச்சிருக்கு. ஓகே. அப்போ நீங்கள் தன்னிச்சையா வித்தவுட் லுக்கிங் அட் ஹவு மச் யூ கெட் அஸ் அ காம்பன்சேஷன், வெதர் ஆர் யூ சப்போஸ் டு பி காம்பன்சேட்டட், உங்களுக்கு வந்து இழப்பீடு கொடுக்கணுமா அப்படின்ற கேள்வி என்னதான் சார் அந்த 29 இல்லை, அது வந்து we can argue. I'm happy to argue. If someone has a number, we can argue. அந்த மாதிரி இல்லைங்க, வாய்ப்பே கிடையாது. இது ஜஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒரு மாநிலத்துக்குள்ள நீங்க வந்து ஒரு பொருள் வழங்குறீங்க அப்படின்னா நீங்க வசூலக்கூடிய வரி வந்து சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. எப்படிங்க? சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இன்ட்ரா ஸ்டேட்டுக்கு அதான் சிஜிஎஸ்டி. ஆமாம், இன்ட்ரா ஸ்டேட்டுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி. எஸ்ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு அந்த ரெஸ்பெக்ட் போயிடும், சிஜிஎஸ்டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் போகுது. அந்த போகக்கூடிய சென்டர் தான் இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. இந்த பட்ஜெட்டை கொண்டு வர காசுலாம் சிஜிஎஸ்டி தான் இவ்வளோ போடுறாங்க. அது ஒன் ஆஃப் த சோர்ஸ். இப்போ அந்த 50% அங்கே போதும் இல்லை சார், சென்ட்ரல் ஷேர் ஆஃப் ஜிஎஸ்டியில் 41% மீண்டும் டாக்ஸ் ரெவல்யூஷனாக மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்கப்படுது. இல்லை, இது எப்பயுமே அப்படி தான் இருந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்ன வேட்ன்ற வரி முழுசாவே ஸ்டேட்டுக்கு போயிடும், எக்ஸைஸ் முழுசாவே சென்ட்ரலுக்கு போயிடும், சர்வீஸ் டாக்ஸ் முழுசாவே சென்ட்ரலுக்கு போயிடும். ஸோ இப்போ அவங்க வந்து இன்டெகிரேட்டடாக கொண்டு வரும்போது பாதி உங்களுக்கு பாதி எனக்கு. அதாவது என்னென்னா எந்த இடத்துல பிளேஸ் ஆஃப் சப்ளைன்னு சொல்லுவாங்க, ஒரு சப்ளை நடக்குது அப்படின்னா அது பொருளோ சேவையாக இருக்கலாம், எந்த இடத்துல நடக்குதோ வழங்க இடம் சொல்லுவாங்க, அந்த இடத்து ஸ்டேட்டுக்கு தான் பாதி போனோம். இதுதான் கணக்கு. இன்ட்ரா ஸ்டேட்னா தமிழ்நாடுக்குள்ளே தான் நடக்குது, சப்ளையர் அங்கே தான் இருக்கான், பையர் அங்கே தான் இருக்கான், அதனால் பாதி வரி வசூலிக்கிறது ஸ்ட்ரைட்டாக அவங்க ட்ரெஷரிக்கு போயிடும். நோ ஒன் டச்சஸ் தட். இதே வந்து இன்டர்ஸ்டேட் சப்ளை, இங்கே இருக்க ஒரு சப்ளையர் வந்து மற்ற மாநிலம் இருக்க கஸ்டமருக்கு வழங்குறாருன்னா அப்போ வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து அந்த ஸ்டேட் பாதி. அப்போ ஐஜிஎஸ்டின்னு வசூலிப்பாங்க, சிஜிஎஸ்டி வசூலிப்பாங்க. ஐஜிஎஸ்டி ஆமாம். இப்போ ஐஜிஎஸ்டியை வசூலிக்கிறது முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து இட் கோஸ் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கிவ் அப்ராப்ரியேட் ஸ்டேட்டுக்கு. இப்போ கர்நாடகாவில் தான் விற்கிறோம் அப்படின்னா கர்நாடகா ஸ்டேட்டுக்கு 50% கொடுப்பாங்க. இந்த மெக்கானிசம் செட்டில் ஆன் அ டெய்லி பேசிஸ். ஐஜி இப்போ நீங்கள் ஒரு ஐஜிஎஸ்டி கேட்கும்போது மலப்பா இருக்கு சார், எப்படி சார் டெய்லி இல்லை, இது இட்ஸ் ஐஜிஎஸ்டி செட்டில்மெண்ட் ஹேப்பன்ஸ். ஆனால் தெரியும், பொசிஷன் தெரியும். ஆன் டெய்லி பேசிஸ் ஐஜிஎஸ்டி வந்து நான் எவ்வளோ வசூலிச்சிருக்கேன், என்கிட்ட எவ்வளோ இருக்குது. கவர்மெண்ட் கேன் ஒன்லி டேக் 50% அவுட் ஆஃப் இட். சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் டேக் ஒன்லி 50. ரிமைனிங் 50 யாருக்கு போகணுன்ற கிளாரிட்டி இருந்துகிட்டே இருக்கணும். அந்த செட்டில்மெண்ட் ஹேப்பன்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த பாயிண்ட்டை வந்து பார்லிமெண்ட்லையும் சரி இப்போ பப்ளிக்லையும் அடிக்கடி டச் பண்ணியிருக்காங்க. ஷி கிவ்ஸ் த ஃபேக்ட். நம்ம திஸ் கேன் பி சீன் இன் த 29% யாரும் சொன்னாங்களோ யூ ஆர் ரெடி டு ஆர்கியூ. கண்டிப்பாக. ஏன்னா அப்படி இருந்ததுன்னா அது ஃபேக்டாக இருக்க பட்சத்தில் அப்போது நம்ம வளர்ச்சி பாதையில் நம்ம நிர்ணயம் பண்ண பாதையில் இல்லை. ஓகே. அப்போ ஷார்ட் ஃபால் இருக்குது. ஷார்ட் ஃபால் இருந்தால் காம்பன்சேஷன் ஆக்ட்லேருந்து காசு வந்திருக்கும். ஸோ தெர் இஸ் நோ ஸ்டேட் அதர் தென் தமிழ்நாடு. டு எனிபடி சே அக்ராஸ் இந்தியா அபவுட் தி ஸ்டேட்மெண்ட்? இல்லை சார். கண்டிப்பாக உண்மையிலேயே ஒரு மாநிலம் வந்து வளர்ச்சி பாதையில் பின்தங்கி இருக்குன்னா அதில் வந்து சரிவை காம்பன்சேஷன் கொடுக்கும். திஸ் இஸ் நாட் இது வந்து ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர்கள் ஜெயலலிதா இவங்கெல்லாம் கூட இதை வந்து சொன்னாங்க. நாங்கள்லாம் தமிழ்நாடு இஸ் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், இங்கே உற்பத்தி மாநிலம், இங்கே தான் வந்து இப்போ இங்கே தான் எல்லா சப்ளையரும் இங்கே இருப்பான், இங்கேருந்து எல்லா ஊருக்கும் நான் விற்கும் போது அந்த காசு எனக்கு வராது, இங்கே விற்றுந்தா வருமே முன்னாடி சொல்கிறீங்க. இது மாதிரி ஒரு கூற்று இருந்தது. அப்பயே நிறைய எக்கனாமிஸ்ட்லாம் அதை வந்து நிறைய ஆராய்ஞ்சு அதை வந்து சேலஞ்சு பண்ணியிருக்காங்க. சிம்பிள். நீங்கள் ஒரு ஃபோர்டு கம்பெனி இருக்குது, இல்லை வந்து ஹுண்டாய் கம்பெனி இருக்குன்னா ஒரு 3000 பேர் 4000 பேர் வேலை பார்க்குறான். 3000-4000 பேர் எல்லாருமே வந்து தமிழ்நாடு சார்ந்தவங்க கிடையாது, வெளி மாநிலத்தில் வரும் இருக்கான். இதுதான் லாஸ்ட் டைமே நிர்மலா சீதாராமன் பேசினாங்க. உங்களுடைய பணம் அப்படிங்கிறது உங்களுடைய பணம் மட்டும் கிடையாது, மற்ற மாநிலங்களுக்கு நீங்கள் இப்போ என்னன்னா இவங்க கார் விற்கிறத பற்றியே பேசுகிறோம். கார் விற்கிறது வந்து அவுட் சைட் தமிழ்நாடு விற்றா எனக்கு பாதி வரலன்னு சொல்கிறோம், அது ஃபேக்ட் தான். பட் 3000 பேர் உட்காடுறான் இல்லையா, அவன் மளிகை சாமான் வாங்கி சாப்பிட்றான், இங்கே சினிமா பார்க்குறான். இது எல்லாத்துக்கும் வரியுமே இன்ட்ராஸ்டேட் சப்ளை தான். அது வரியெல்லாம் யாருக்கு போகும்? உற்பத்தி மாநிலத்தில் தான் போகும், வேற எங்கேயும் போகாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வெளில போனால் ரெஜிஸ்டராக இருக்கும் அந்த கம்பெனி, அங்கே பே ஆகும். ஒரு சினிமா தேட்டரில் பார்க்குறேன்னா அந்த ஜிஎஸ்டி எந்த ஸ்டேட்டில் தேட்டர் இருக்கோ அங்கே தான் வரும். நான் போய் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஒரு பொருள் வாங்குறேன்னா எங்கே இருக்குது? அது தமிழ்நாடு தான் அந்த காசு வரும். ஸோ நீங்கள் வந்து காரை பார்க்கக்கூடாது. அந்த கார் தயாரிக்கிறதுக்கு 3000 பேர் இங்கே இருக்காங்கல்ல, 3000 பேர் கொள்முதல் பண்ணக்கூடிய கன்சம்ஷன் என்னன்னு பார்க்கணும். கூட்ஸாக என்ன வாங்குறான், சர்வீஸாக என்ன வாங்குறான்னு, அதுலலாம் ஜிஎஸ்டி இருக்குது. அந்த ஜிஎஸ்டிலாம் யாருக்கு போகுது? ஒருத்தர்னா கார் வாங்கினா அது தயாரிக்க 3000 பேர் இருக்காங்கல்ல, அவன் கன்சம்ஷன் எல்லாமே அந்தந்த ஸ்டேட்டு தான் போகுது. இது அப்போவே நெகேட் பண்ணாங்க. ஃபேக்ட் ஸ்பீக்ஸ்.
இது ஒரு இட்ஸ் நாட் அ வெரி ஹெல்தி ஆர்குமெண்ட் ஆன் தட். இன்னும் விரிவாக அடுத்த முறை நம்ம இந்த ஜிஎஸ்டி அண்ட் டாக்ஸேஷன் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் விரிவாக பேசணும்னு நினைக்கிறோம் சார். இந்த பட்ஜெட் டிஸ்கஷன் நிறைய நீங்கள் குறிப்பிட்டிருக்கீங்க, விரிவாக எடுத்து உரைச்சிருக்கீங்க. மக்களுக்கு அப்படியே கொடுப்போம், மக்களே டிசைட் பண்ணிக்கணும். நேரில் வந்து பேசி வைக்க மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.